லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மளோட பேச போவதான வேத வசனம் 2 Corinthians chapter 12 verse 9. வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளே பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம்ல, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு அதுக்கேற்ற நல்ல ஒரு வேலை இருக்கு, கை நிறைய சம்பளம் இருக்கு, என்னை யாரும் கேட்க முடியாது, எனக்கு எந்த நோயெல்லாம் இல்லை, நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை இல்லாம உங்களால வாழ முடியாது. நீங்க நினைக்கலாம், எனக்கு கை நிறைய சம்பளம் இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, நல்லா படிச்சிருக்கிறேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லா சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஆண்டு சொல்ற குப்பை. ஆனா ஏசப்பா கிருபை இல்லாம நீங்க ஒரு நாளும் வாழ முடியாது. ஆமென். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம சுகத்தோடு இருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம்னா முற்றிலும் ஏசப்பாவோட கிருபை. இந்த கிருபை இல்லைன்னா ஏசப்பா ஒரு செகண்ட் நம்முடைய அந்த மூச்சை அவர் க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், ஜீவன் போயிடுச்சுல. அதுக்கப்புறம் நீங்க என்ன சம்பாதிச்சு, நீங்க என்ன அந்தஸ்து வாங்கி, இல்லை உங்களுக்கு என்ன அறிவு, என்ன பிரோஜனம் இல்லையா? அப்ப ஏசப்போட கிருபை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க அதாவது உங்களோட டெய்லி லைஃப்ல ஏசப்போட கிருபை உங்களுக்கு வேணும். ஆமென். நீங்க போய்க்கணும் வரைக்கிறவங்களை பாதுகாத்துக்கு உங்களுக்கு ஏசப்பா கிருபை வேணும். உங்களுக்கு நல்ல பலசுக தருறதுக்கு ஏசப்பா கிருபை வேணும். ஆமென். நீங்க செய்தான காரியங்களுக்கு ஆசுகமா இருக்கணும்னா ஏசப்போட கிருபை உங்களுக்கு வேணும். ஆகிய சொல்ற, ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து நைட்டு நீங்க படுக்கைக்கு போற வரைக்கும் உங்களை ஜீவனோட வச்சு தெரியுமா ஏசப்பாவோட கிருபை. ஆமென். இன்னைக்கு அந்த கிருபை நினைத்தவர்களா ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா உங்க கிருபை எனக்கு போதும். இது வரைக்கும் என் படிப்பு, என் அறிவு அப்படின்னு பெருமையா நீங்க இருந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். ஏசப்பா கிருபை எல்லாமே. இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் பலனா இருக்கிறேன், இன்னைக்கு இந்த ஸ்தானத்துல இருக்கிறேன் அப்படின்னா உங்க படிப்பு அறிவெல்லாம் இல்ல, ஏசப்பாவுடைய சுத்த கிருபை. அந்த கிருபை என்ன சொல்லுங்க, ஏசப்பா உங்க கிருபை எனக்கு போதும். ஏன்னா இந்த கிருபை உங்களை பாதுகாக்கும், இந்த கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும், இந்த கிருபை உங்க முழு குடும்பத்தையே அது முற்றிலும் உங்களை பாதுகாக்கும். ஆமென். அப்ப விசுவாசிக்கிறீங்க, ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா இது வரைக்கும் ஏசப்பா என்னோட அறிவு பெருமை வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்க கிருபைக்காக நன்றி, உங்க கிருபை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து பாருங்களேன். ஏசப்பா இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஏசப்பா கிருபையா சொல்லிக்கலாமா? ஆண்டவரே நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே இது வந்து காலை வேலையில உங்களுடைய வார்த்தை சொல்றது போல ஏசப்பா என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே, இதோ இந்த நாள்ல கூட வந்தது அப்பா அந்த கிருபை எனக்கு போதும்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கையில கத்த ஏசப்பா கிருபையா இருங்க. அவங்க வாழ்க்கையில கத்துற ஆசீர்வாதமா ஆண்டவரே நெருப்பபடி ஆச்சரிக்கிற ஆண்டவரே, அவங்க போய்க்கலும் வரைக்கலும் எல்லாவற்றும் அவங்க செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ கிருபை அவங்களோடு இருந்து ஆண்டவரை சுகப்படுத்தி பலப்படுத்தி எல்லா ஆரோக்கியம் கொடுத்து ஆண்டவரே அவங்களை ஆஸ்வதிக்கும்படி ஆச்சரிக்கிறப்பா. அப்ப உங்க கிருபை போதும்னு சொல்ற ஒவ்வொரு வாழ்க்கையில உங்க கிருபை தங்கி இருக்கட்டும், உங்களுடைய கிருபை பாதுகாக்கும்படி ஆச்சரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.